குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு மருந்து குரு மருந்து அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ பாடல். கிறிஸ்துவ கீர்த்தனையில் இந்த பாடல் இருக்குது. இந்த பாட்டை இப்போ நான் வாசிக்கிறேன். வாசித்து என்னுடைய ஸ்கேல்ஸ் என்ன, இது என்ன ராகம் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாசிக்கலாமா? இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வெஸ்டர்ன் ஸ்கேல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பென்டாடானிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 5 ஸ்வரத்தை வச்சு இந்த பாட்டை போட்டிருக்கிறாங்க. ராகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோகன ராகம். சரி, இப்போ இது எப்படி எந்த ஸ்கேலில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னால் இப்போ நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இது நம்ம மேஜர் ஸ்கேல் தான் நான் வாசிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த நான் வாச 8 நோட்டில் வெறும் 5 நோட் மட்டும்தான் நாம் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து மோகன ராகம் அப்படின்றாங்க. இந்த மோகன ராகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்வரம். இந்த 5 ராகத்தை மட்டும் நம்ம 5 நோட்டை மட்டும் எடுத்து போடுறதுக்கு பேர் வந்து மோகன ராகம் அப்படின்னு சொல்லி கர்நாடிக்கில் சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வந்து பென்டாடானிக். 5 நோட்டை நம்ம வெஸ்டர்னில் சொல்லும்போது பென்டாடானிக்னு சொல்கிறோம். என்ன நோட்டு வாசிக்கிறேன்? பி ஃப்ளாட், சி, டி, எஃப், ஜி, பி ஃப்ளாட். ஸோ இந்த ராகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. ஒரு உடன் குரு மருந்து கும்பரத்தில் நான் கண்டேனே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் வேறு ராகத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.